ஹாய் ஆல், திஸ் இஸ் சுமி. ஸோ எனக்குள்ள நிறைய கியூரியஸான கொஷின்ஸ்லாம் வருங்க. ஸோ அந்த கொஷின்ல இதுவுமே ஒன்று. திடீர்னு சன்ல இருந்து வர லைட் வந்து நின்றுச்சு, கம்ப்ளீட்டாக சன் டார்க் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எர்த் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, அப்படியே தான் இருக்கும். என்ன சொல்ற நீ அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். அதுக்கான ரீசன் வந்து நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ நார்மலாகவே சன்லேருந்து வரக்கூடிய லைட்டு நம்ம பூமிக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 8 minutes 30 seconds வந்து எடுத்துக்கும், இல்லைங்களா? ஸோ அது மார்னிங்காக இருந்தாலும் சரி, நூனாக இருந்தாலும் சரி, ஈவினிங்காக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த சன்னுக்கும் பூமிக்குமான டிஸ்டன்ஸ் வந்து ஒன்று தான். ஸோ 8 minutes 30 seconds வந்து எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதுவே கம்ப்ளீட்டாக டார்க் ஆயிடுச்சு, அந்த லைட் வந்து சடனாக ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அகைன் அந்த டார்க்னஸ் ரீச் ஆகிறதுக்குமே 8 minutes 30 seconds வந்து எடுத்துக்கும், இல்லையா? ஸோ அந்த 8 minutes 30 seconds வரைக்கும் நம்மளோட எர்த்தில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. சன் வந்து டார்க் ஆயிடுச்சு அப்படின்றது அந்த 8 minutes 30 seconds வரைக்கும் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து தெரியும், ஓகே சன் வந்து லைட் இல்லை, ஸோ ஃபுல் டார்க் ஆகிடும், அப்படியே ஒரு பெர்மனன்ட் நைட் மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து ஹேப்பன் ஆகும். ஸோ அந்த 8 minutes 30 seconds வரைக்கும் ஈவன் சன்னே டிஸப்பியர் ஆச்சுன்னா கூட நமக்கு வந்து தெரியாது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இல்லையா? ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ், கியூரியஸான கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர், உங்களுக்கு ஏதாச்சும் கியூரியஸான கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து கொடுங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in the next video.